அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிக முக்கியமான பதவியை கொடுக்க வேண்டும். 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி வளைத்து விட்டார்கள். மாவட்ட செயலாளர்களும் கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் மதுரையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த செல்லூர் ராஜு அவர்கள் கூட தற்பொழுது அதிமுக மதுரையில் தோற்கடிக்கப்பட்டது என்றால் அதற்கு தலைமை சரியில்லை என்பதை அவர் தெள்ளத் தெளிவாக கூறிவிட்டார். இதனை விட என்ன வேண்டும்? அதிமுகவின் தலைமைக்கு சரியில்லை என்ற சாட்சி என்பது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அதாவது பொதுச் செயலாளருக்கும் அதிமுகவின் தொண்டருக்கும் இருக்கக்கூடிய உறவு கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுகவில் இல்லாமல் இருப்பதன் காரணமாகத்தான் அதிமுக கடந்த ஒவ்வொரு தேர்தல்களிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவி வருகிறது. சொல்லப்போனால் அதிமுகவின் தலைமை மாற்றப்படுவது காலத்தின் கட்டாயம் என்றும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களும் 25 அதிமுகவின் எம்எல்ஏக்களும் கூறியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமானது தலைமையை விட தொண்டர்கள் சிறப்பாக செயலாற்ற வேண்டும். ஆனால் தொண்டர்களுக்குள்ளேயே கடும் போட்டியும் தற்பொழுது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் திமுகவிற்கு ஓட்டுக்களை விக்கிரவாண்டி தொகுதியில் செலுத்திவிட்டார்களா என்ற ஒரு கேள்விகளும் எழுகிறது. இதற்கு என்ன காரணம்? அதிமுகவின் செயல்பாடு விக்கிரவாண்டி தொகுதியில் சரியில்லையா? அதற்காக என்ன செய்யலாம் என்பதையும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஆலோசித்து வந்த நிலையில்தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அதிமுகவில் இருந்து OPS சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் நீக்கப்பட்டதில் இருந்துதான் தொண்டர்களுக்குள்ளே பிரிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தொண்டர்களை மீட்டு ஒன்றாக இணைத்து செயல்பட வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிமுகவின் தலைமை ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றாக இருப்பார்கள் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் புரிந்துவிட்டார். தற்பொழுது மீண்டும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தால் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்படும் என்ற தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. புதிய பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுப்பது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சரியாக இருக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.